morning, everyone. I'm Aarti. I'm from Thoothukudi. So first of all, congratulations to all the achievers. நான் வந்து மெஃப்கோவில் படித்தேன். 2019 நான் பாஸ்ட் அவுட். இன்ஜினியரிங் தான் முடித்தேன். அண்ட் அங்கேருந்து அப்படியே கேம்பஸில் செலக்ட் ஆகி 2 years ஒர்க் பண்ணிவிட்டு, ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யோசிக்கும் போது, எந்த எக்ஸாமில் ரிசல்ட் ஷார்ட் டைமில் கொஞ்சம் வருது, நிறைய எக்ஸாம்ஸ் எங்கே வருதுன்னு பார்க்கும்போது பேங்க் எக்ஸாம் தான் சொல்லிட்டு அந்தமாரி சும்மா குறுக்காம்படுக்கில் தான் வந்து ஜாயின் பண்ணுது, படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் இங்கே 2 years பேக் என்னோடய அண்ணாவை இங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க சக்ஸஸ் மீட் அப்போது. அண்ட் அவங்க என்னையும் இன்வைட் பண்ணாங்க, நீ வந்து உட்காந்து பாரு எல்லோரும் எப்படி படிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன், நான் ஒரு வாட்டி இந்த சக்ஸஸ் மீட் அட்டன் பண்ணுறப்போ நீங்கள் வாங்கன்னு சொல்லி வச்சுருந்தேன். அண்ட் இப்போ அந்த மொமெண்ட் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணது, லைஃப்க்கு மேரேஜ் முன்னாடி நான் எனக்குன்னு ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு 2 விஷயம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாரி மேரேஜ் முன்னாடியே ஜாப் போகணுங்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தேன். என்னைய பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது 1 year நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு 1 year டைம் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். அவங்களும் எதுவும் ரெசிடேட் பண்ணவே இல்லை. உடனே ஓகே டிசைட் பண்ணிட்டெல்லாம் படிக்க ஆரம்பின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அண்ட் என்னோடய பிரதர்ஸ் சொல்லி தான் இங்கே சுரேஷ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஜேர்னியை. ஸ்டார்டிங் கிளாஸ் பேட்ச் அட்டன் பண்ணுறப்போ எதையும் மிஸ் பண்ணதே இல்லை. அண்ட் மெஃப்கோவில் ஒரு இது ஃபாலோ பண்ணுவாங்க, எப்போதுமே டெய்லி 8 to 10:30 ஸ்டடி டைமாக இருக்கும் எங்களுக்கு. படித்தாலும் படிக்காட்டியும் புக்கும் கையுமா நாங்கள் உட்காந்தே தான் ஆகணும். ஸோ அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணேன். என்னென்னா இங்கே டெய்லி கிளாஸ் முடிஞ்சோடனே நிறையா ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், கிளாஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஒரு வீட்டில் போய் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் தனியாக கொஞ்சம் சிலபஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். அண்ட் 8 o'clock அப்புறம் தான் இங்கே கிளாஸோட ஹோம்ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அப்படியே மூடி வச்சிட மாட்டோம், ஹோம்ஒர்க் முடித்தோடனே முடிஞ்சதுன்னு வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் படிப்பேன். ஸோ கிளாஸ் 3 months ஃபுல்லாக மெயின்ஸ் கொஷின்ஸும் எதுவும் அவாய்ட் பண்ண மாட்டேன், சேர்த்தே தான் படிச்சுட்டு வந்துருந்தேன் பேரலாக. 1 year அப்படி போச்சு, என்னால் கிளியர் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே தான் இருந்தது என்கிட்ட. நான் எக்ஸாம் முடித்தோடனே எவ்வளோ கொஷின் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துகிட்டே வருவேன். ஸோ ரிசல்ட் வரப்போ மார்க் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், நான் எவ்வளோ அக்யூரேட்ஸி மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லைட், ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் எனக்கு 20 marks 10 marks டிஃப்ரென்ஸ், அப்புறம் 2 to 3 marks டிஃப்ரென்ஸ் போய் அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். மெயின்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு 20 to 30 marks டிஃப்ரென்ஸில் ஃபெயில் ஆனேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 5 to 6 marks டிஃப்ரென்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஸோ எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது, நம்மளால் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டில் திருப்பி அடுத்த ரவுண்ட் எக்ஸாமுக்கு பெர்மிஷன் வாங்கணும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேண்டாம் திருப்பி ஐடியே ட்ரை பண்ணுவோன்னு யோசித்தேன். ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது, நம்மளால் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பியும் அடுத்த ரவுண்ட் இதான் ஃபைனல் அட்டெம்ப்ட்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். எந்த நம்பிக்கையில் பண்ணேன்னு தெரில, இப்போது இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் உங்கள் முன்னாடி. ஸோ சுகேஷ் சார் சொன்ன மாதிரி டிசிஷன் மேக்கிங், நான் மட்டும் அந்த 2 yearsல வேலையை விடாமல் இருந்தால் இப்போ இங்கே இருந்திருக்க மாட்டேன், இதை பற்றி யோசிச்சிருக்க கூட மாட்டேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது ஒன்று தான், ஹேவ் பேஷன்ஸ், ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், அண்ட் இஃப் யுவர் ஃப்ரெண்ட் கேன் கிளியர் தி எக்ஸாம் வை கான்ட் யூ. And thank you Suresh sir, Sugesh sir and event organizers for taking efforts to making this day a memorable one. Thank you. Suresh IAS Academy, வெற்றியின் முகவரி.